என்னக்கா ஏதோ பச்சை கலரில் பொடியை எடுத்து எடுத்து தூவிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களாங்க. எப்போவுமே நீங்கள் குழம்பு தானே வச்சுட்ருப்பீங்க, இன்றைக்கி என்ன பொடியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? முருங்கைக்கீரை இட்லி சாதம் பொடி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாது. கரெக்டாக முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லேயுமே முருங்கைக்கீரை மரம் கிராமங்களில் இருக்குங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக முருங்கைக்கீரை பொடி நல்லது, முருங்கைக்கீரை எவ்ரிடே எடுத்துக்கிறது நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இதை சமைச்சு சாப்பிட முடியல, எங்களுக்கு எவ்ரிடே செஞ்சு சாப்பிட முடியல, எங்களுக்கு டெய்லி ஒரு பொடி இருந்தால் போதும், இட்லி தோசைக்கோ இல்லை சாதத்துக்கோ போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பொடியை ட்ரை பண்ணலாங்க. இதில் பருப்பு வகைகள் சேர்த்துருப்போம், செரிமானத்துக்காக மிளகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு இது எல்லாமே சேர்த்துருப்போம். அருமையான சுவையில் இருக்குங்க. முருங்கைக்கீரை இருக்குது, இதில் கசக்குமாக்கான்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக கசக்காது. உங்களுக்கு ஃபேவரட் பொடியாக இது மாறிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாரும் எனக்கு க்ளவுஸ் போடுங்க, தலையில் குள்ளா போடுங்கன்னு சொன்னீங்க, கரெக்டாக போட்டேன் பார்த்தீங்களா? இனிமேல் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன். இந்த பொடியை நீங்கள் குழம்புல, கிரேவியில், வறுவல், பொரியல்ல, ஆம்லெட்ல கூட தூவி சாப்பிடலாம். ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. கீழே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு உடனே போய் புக் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப 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 அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் உங்கள் எல்லாரோட லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும்.